ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிர்தம் அமிர்ததாரை 1275. தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். தலைப்பு ஸ்ரீ சங்கரரின் கால நிர்ணயம். இதன் இன்றைய உபதலைப்பு மேல்நாட்டவரின் பரிகாசமும் உள்நோக்கமும். முந்தைய தொடர்ச்சி. தாங்கள் காலடியில் வந்து விழுந்து தங்களையே வழிகாட்டிகளாக எடுத்துக்கொள்ளும் இதே இந்துக்கள்தான் மிக புராதனமான காலத்திலிருந்து சில நூற்றாண்டுகளுக்கு முந்தி வரை சகல துறைகளிலும் முன்னேறி லோகத்துக்கே வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை ஒப்புக்கொள்ள அவர்களுடைய சுய அபிமானம் விடவில்லை. அது மட்டுமில்லை, உள்நோக்கம் என்று சொன்னேனே, அதற்கும் வருகிறேன். உரைக்குள் கத்தியை மறைத்து வைத்திருப்பது போல அவர்கள் இரகசியமாக போட்டு வந்த இன்னொரு திட்டத்துக்கு நம்முடைய புராதன கலாச்சாரத்தை ஒப்புக்கொள்வது இடைஞ்சலாக இருந்தது. அரசியல் ரீதியில் நம்மை தங்களுடைய ஆட்சிக்குள் கொண்டு வருவது மாத்திரம் அவர்களுடைய லட்சியமாக இருக்கவில்லை. நம் சமுதாயம் முழுவதையும் தங்களுடைய மதத்துக்கு திருப்பிவிட வேண்டும் என்பதே அவர்களுடைய இரகசிய உத்தேசம். மறைந்து போயிருந்த நம்முடைய சாஸ்திரங்கள் வெளிவர நமக்கே உபகாரம் செய்தவர்கள் என்று அவர்களில் பலரை சொல்கிறோம் அல்லவா? அவர்களிலேயே சிலருடைய ஜீவிய சரித்திரம், அவர்கள் நடத்திய கடித போக்குவரத்து முதலியவற்றை பார்த்தால் நமக்கு தூக்கி வாரி போடும். இந்துக்களோடு விசுவாசமாக போகிற மாதிரி போயே அவர்களை வளைத்து பிடித்து அவர்களுடைய ஸ்வய மத அபிமானம் போகும்படி செய்து அவர்களை தங்கள் மதத்திற்கு இழுத்து விட வேண்டும் என்று அவர்கள் பிளான் போட்டிருந்தது இப்படி பார்க்கும் பொழுது தெரியும். வெளியிலே மிஷனரிகள் பகிரங்கமாக செய்தது குறைச்சல், உள்ளூர குழி பறித்தது தான் ஜாஸ்தி. வெளியிலே அவரவருக்கும் மத சுதந்திரம் உண்டு, ஹிந்து சாஸ்திர விஷயங்களில் தலையிட மாட்டோம் என்று விக்டோரியா பிரகடனத்திலிருந்து ஆரம்பித்து சொல்லி வந்தார்கள். 6000 மைலுக்கு அப்புறத்தில் இருந்து கொண்டு கோடிக்கணக்கான ஜனங்களை ஆளும் பொழுது ஜாக்கிரதையாகத்தானே இருக்க வேண்டும். அதனால் வெளியில் நேர்மை மாதிரி பண்ணிக்கொண்டே உள்ளூர இந்துக்களை தங்கள் மதத்திற்கு இழுக்க எல்லா சாமர்த்தியமும் பண்ணினார்கள். நம்முடைய மதத்திற்கு வராவிட்டால் கூட பரவாயில்லை, சொந்த மதத்தை இவர்கள் விட்டுவிடும்படி பண்ணிவிட்டால் போதும் என்ற ரீதியில் காரியங்கள் செய்யலானார்கள். அதாவது இந்துக்களுக்கு இந்து மதத்தில் கௌரவ புத்தி போகும்படி பண்ணுவதற்கு பலவிதத்திலும் முயற்சி செய்தார்கள். பூர்வத்திலே எல்லா துறையிலும் இந்தியாவே முன்னேறி இருந்தது என்று சொன்னேன். அது வாஸ்தவம். அதிலும் இந்தியா மிகவும் விசேஷமாக முன்னேறி இருந்தது எதில் என்றால் ஆத்ம சம்பந்தமான சமய சாஸ்திரத்திலும் அனுஷ்டானங்களிலுமே ஆகும். வாழ்க்கையின் சகல அம்சங்களிலும் கலாச்சாரத்தின் அத்தனை இழைகளிலுமே சமயமே ஊறியிருக்கும்படியாக இங்கே ஏற்பட்டிருந்தது. எதையெடுத்தாலும் அது ஆத்ம அபிவிருத்திக்கு கொண்டு விடுவதாகவே ரிஷிகளாலும் அப்புறம் வந்த பெரியவர்களாலும் அமைக்கப்பட்டிருந்தது. இப்படி மத உணர்ச்சியையே மையமாக கொண்டு மற்ற எல்லா பூர்வீக சிவிலைசேஷன்களும் அழிந்த பின்னும் கூட தான் மட்டும் அழியாமல் ஹிந்து நாகரீகம் இருந்து வந்திருக்கும் பொழுது இங்கே போய் புதிய மதம் ஒன்றை புகுத்துவது என்றால் அதற்கு எவ்வளவோ தந்திரமும் தகிடதத்தமும் பண்ணத்தானே வேண்டியிருக்கும். அதில் ஒன்றுதான், இன்னும் எத்தனையோ இருக்கின்றன. முக்கியமாக ஆரியன் திராவிடன் என்று ஒரு தாய் வயிற்று குழந்தையாக இருந்தவர்களை பேதம் பண்ணியது. ஆனால் அதிலெல்லாம் இப்பொழுது பிரவேசிக்க வேண்டாம். நமக்கு அவசியமான அம்சத்தை மட்டும் பார்க்கலாம். ஹிஸ்டரி ரிசர்ச் என்று சொல்லிக்கொண்டே நம்முடைய மிக பழைய காலத்தை முடிந்த மட்டும் கிறிஸ்து சகாப்தத்துக்கு எவ்வளவு கிட்டக்க கொண்டு வர முடியுமோ அப்படி கொண்டு வந்து விடுவது நம்முடைய ரொம்பவும் தொன்மையானது என்பதில் ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் நிறைவு இருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா? இந்துக்களுக்கு அந்த நிறைவு இல்லாமல் பண்ணிவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். நினைப்பை காரியமாக செய்து கொள்ள அவர்களுக்கு கிடைத்த ஒரு முக்கியமான உபாயம் பௌத்த மதம். பௌத்தம் தற்காலத்தில் கிறிஸ்துவ மதத்துக்கு அடுத்த பெரிய மதமாக கிழக்காசிய நாடுகளிலும் ஜப்பான் வரை பரவி இருப்பதையும், ஆனால் அதன் பிறந்த வீடான இந்தியாவில் அதற்கு இடமில்லாமல் இருப்பதையும் பார்த்தார்கள். அதே சமயத்திலே புத்தரின் அன்பு உள்ளம், தியாகம் முதலியவற்றால் இந்துக்களுக்கு அவரிடம் ஒரு ரெஸ்பெக்ட் இருப்பதையும் அவரை தசாவதாரத்தில் ஒன்றாகவே சேர்த்திருப்பதையும் கவனித்தார்கள்.
நம்முடைய ஹிந்து மதாபிமானத்தை குலைப்பதற்கு இதை நன்றாக பிரயோஜனம் செய்து கொள்ளலாம் என்றும் பிளான் போட்டார்கள். நம்முடைய ஜன சமூகத்துக்கு பரிச்சயம் இல்லாத கிறிஸ்துவை காட்டுவதற்கு முந்தி பரிச்சயமுள்ள புத்தரை காட்டியே நம் சாஸ்திராபிமானத்தை நலிய பண்ண வைக்கலாம் என்று நினைத்தார்கள். எப்படியும் பௌத்த மதத்தில் இவர்களை மதமாற்றம் செய்வதற்கு அந்த மதத்தில் விசேஷமாக ஸ்தாபனம் எதுவும் இல்லை. ஆகையால் புத்தரை நாம் விசேஷித்து சொல்வதால் அந்த மதத்திற்கு யாரும் போய்விடமாட்டார்கள். இது நமக்கு சௌகரியமாக ஆயிற்று. இவர்கள் அவதாரமாக சொல்பவரே வைதீக கர்மாக்கள், வர்ண தர்மம் முதலியவற்றை ஆக்ஷேபித்திருப்பதை எடுத்துக்காட்டியே ஹிந்து மத உணர்ச்சியை நலிவிக்கலாம். கிறிஸ்து சகாப்தத்துக்கு அப்புறம்தான் இந்தியாவில் பெரிய நாகரீகம் உண்டாயிற்று என்று காட்டாமல், அதற்கு கொஞ்சம் முந்தி புத்தரின் இன்ஃப்ளூயன்ஸால் அவரை ஒட்டித்தான் இந்தியன் ஹிஸ்டரியே ரூபமாக ஆரம்பித்தது என்று காட்டலாம். பாரத கலாச்சாரத்துக்கே முக்கியமாக இருக்கப்பட்ட முதல் பெரியவர் அவர்தான் என்று காட்டலாம். ராமன், கிருஷ்ணன் எல்லாம் கதாபாத்திரங்கள் தான். அவர்கள் சரித்திரபூர்வமாக இருந்ததாக சொல்வதற்கு இல்லை. புத்தர் தான் சரித்திர ஆதாரப்படியே இருந்தவர் என்று காட்டலாம். அத்வைதமா, மாயா டாக்ட்ரினா, அவை பௌத்தத்திலிருந்து தான் வந்தன. சயன கோலத்தில் விஷ்ணுமூர்த்தியா, அது புத்தரின் மகா பரிநிர்வாண சில்பத்திலிருந்து வந்தது என்று இப்படி எதையெடுத்தாலும் பௌத்தத்திலிருந்து தான் ஹிந்து மதத்தில் உள்ள உசந்த அம்சங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன என்று காட்டிவிடுவோம். எல்லாவற்றுக்கும் அடிப்படையிலேயே திராவிடியன் கல்ச்சர், அதாவது திராவிட கலாச்சாரம் என்று பேதமாக ஒன்றை பிரித்து சொல்லி அதிலிருந்தே வைதீக மதம் அநேக அம்சங்களை இரவல் வாங்கினதாக காட்டலாம். மிஞ்சியதில் பல பௌத்தத்திலிருந்து கடன் வாங்கினதாக காட்டலாம். ரொம்ப நைஸாக எந்த பிரஜுடிஸும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி ஆராயிறது போலவே இப்படியெல்லாம் காட்டலாம். அப்படி பண்ணி இந்தியர்களுடைய ஹிந்து மதாபிமானத்தை உடுத்து போக பண்ணலாம். அப்புறம் நம்முடைய மிஷனரி இருக்கவே இருக்கிறது, நம்முடைய மதத்தில் இவர்களை தள்ளிக்கொள்ள என்று நினைத்தார்கள். இவ்விதமான எண்ணங்களோடு தான் அவர்கள் ஹிஸ்டரி எழுதியது. அனாதி என்று இந்துக்கள் கொண்டாடும் வேதமே புத்தருக்கு 1000-1500 வருஷத்துக்கு முந்தி ஏற்பட்டதுதான். அந்த வேதம்தான் ஹிந்து நாகரிகத்தின் அஸ்திவாரம் என்பதும் தப்பு. அதற்கும் சில நூற்றாண்டு முன்னால் வேறு ஹாரப்பா நாகரிகம் என்று ஒன்று இருந்தது. அது திராவிட நாகரிகமாக கூட இருந்தாலும் இருக்கலாம். அந்த ஜனங்களை அடக்கி ஒடுக்கி விரட்டிவிட்டு, ஆனாலும் அவர்களுடைய நாகரிகத்திலிருந்தே பல விஷயங்களை எடுத்துக்கொண்டுதான் வேத நாகரிகம் என்று ஏற்படுத்தினார்கள் என்று ஹிஸ்டரியை ஆரம்பித்து மேலே படிப்படியாய் இதே மாதிரியான கைங்கரியங்கள் பலவற்றை பண்ணிக்கொண்டு போயிருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பருவத்திலேயே இந்த சரித்திர பாடத்தை சொல்லிக் கொடுப்பதால் அதுவே சத்தியம் என்று மனசில் பதிந்து விடுகிறது. பெரியவர்களான பின்னும் அந்த நம்பிக்கை போவதில்லை. நம் சாஸ்திரங்கள் யாவும் அறிவுக்கு பொருந்தாதவை, சூப்பர்ஸ்டிஷன் என்ற எண்ணம் நன்றாக பரப்பப்பட்டு எல்லோர் மூளையிலும் ஆக்கிரமித்து கொண்டிருப்பதால் அவற்றில் கொடுத்திருக்கும் சரித்திர விஷயங்களில் நமக்கே நம்பிக்கை இல்லை. நம்முடைய புராணங்களில் விவரமாக வம்சாவளிகள் கொடுத்து ஒவ்வொருவரும் இவ்வளவு வருஷம் என்று சொல்லியிருப்பது அத்தனையும் கல்பனைதான் என்று தள்ளியே விடுகிறார்கள். அவற்றை நம்பிக்கொண்டிருக்கும் சாஸ்திரஜர்களும் ஒன்று வரட்டு மூட நம்பிக்கைக்காரர்கள் அல்லது அசட்டு முத்தண்ணாக்கள் என்றே வர்ணிக்கப்பட்டு அந்த வர்ணனை இளம் தலைமுறையின் மனசில் வேரூன்றி இருப்பதால் இவர்கள் என்ன எடுத்துச் சொன்னாலும் காதிலேயே போட்டுக்கொள்ளாமல் எங்கள் ப்ரொஃபஸர்கள், டாக்டர்கள் சொல்கிறது தான் அத்தாரிட்டி என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இதுவும் ஒரு சூப்பர்ஸ்டிஷன் தான். எதை கொண்டு புராணத்தை தப்பென்று ரிசர்ச்காரர்கள் சொல்கிறார்கள்? அவர்கள் எதை கொண்டு இப்படி என்று கால நிர்ணயம் செய்திருக்கிறார்கள்? இதற்கு வேறேயாக சொல்ல ஆதாரமே இல்லையா என்றெல்லாம் யோசித்து பார்ப்பது இல்லை. நவீன படிப்பாளிகள் எதை சொன்னாலும் அப்படியே அங்கீகரிப்பது, பூர்வகால அபிப்பிராயத்தை அப்படியே திரஸ்கரிப்பது என்று இருக்கிறார்கள். அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி.